அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து சாட்டர்டே 11:41. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இருக்காது. வேணா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதாவது ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட்ஸ் எல்லாம் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் செஷனை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வேணும், இல்லைனா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து லைவ்ஸ், அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம் ட்ரேடிங் வாங்க தீபாவளி அன்னைக்கு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ப்ராப்பராக சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் செஷன் வந்து 9:15 ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தும் கூட ஜஸ்ட் ஒரு 48,200 48,100 ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குள்ளார தான் மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி வந்து போட்டிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி போட்டுச்சுன்னா ஸோ மார்க்கெட் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ்லையும் சொல்லியிருந்தேன் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இந்த இடம் தான் நேற்றோட ஃப்ரைடேவோட கேண்டில்ஸு. ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பை சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பிவோட் வந்துட்டு ஸோ 47,800 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48,200 வரைக்குமே மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பாசிட்டிவ் சைடு தான். ஸோ நிஃப்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 11:15 ஒரு பெரிய ஸ்பைக் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு நிஃப்டியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியெல்லாம் அது கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ மற்றபடி சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் வந்து டச் பண்ணல. 48,250 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், அதாவது ஸ்ட்ராங் டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடம் வந்து இன்னும் வந்து டச் பண்ணல அந்த இடம். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் வந்து டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். மண்டே வந்து ஹாலிடே. ஸோ டியூஸ்டே வந்து டச் பண்ணிச்சுன்னா ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் கேப் அப் விழுந்து 48,400 300 அந்த மாதிரிலாம் கேப் அப் விழுந்து மேலே போச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து 48,800 49,600 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மண்டே வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்ல மூவ்மெண்ட்டு பை சைடு போச்சுன்னா ஸோ கேப் அப்போ கேப் டவுனும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 48,280, பிவோட் பாயிண்ட் வந்து 48,000, சப்போர்ட் வந்து 47,850. இன்னைக்கு நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹை வந்து 48,188, லோ வந்து 47,758, ஓப்பன் வந்து 47,842, க்ளோஸ் வந்து 48,115. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ், அதாவது ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்திருக்கு. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மண்டே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கான கேண்டில் வந்து விட்டுறலாம். நான் இப்போ சொல்ல போகிற லெவல்ஸ் எதை வச்சு எடுத்திருக்கேன்னா ஃப்ரைடே கேண்டில்ஸோட ஹை லோ க்ளோஸ் ஓப்பனை வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கான கேண்டில்ஸ் ஒன்று இல்லைங்கிறத நாமளே முடிவு பண்ணிடலாம். இன்னைக்கான கேண்டில்ஸை விட்டுட்டு ஸோ அடுத்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறப்ப எப்படி ஃபார்ம் ஆகும்னு மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு கேண்டில்ஸ் வந்து 100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு ட்ரேடிங் செஷனே இல்லைனா நம்ம மண்டேக்கு எப்படி பண்ணுவோம் இல்லை டியூஸ்டேக்கு எப்படி பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து கண்டிஷன் சொல்ல போகிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 48,300 400 எல்லாம் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல சி கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணோம்னா 48,600 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் 48,250 கீழெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வந்து ஃபால் எடுத்துகிட்டு ஒரு பிவோட் வரைக்குமே வந்துட்டு மேலே வரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுங்க. சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்காம மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் எடுங்க. ஏன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது.
ஸோ மூணாவது வந்து பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன்ஸ் எடுப்போங்க. ஏன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப. ஏன்னா மேபி அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அவசரப்பட வேணாம், எவ்வளோ தூரம் வரட்டும். இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன்ஸ் எடுப்போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 கண்டிஷன் தான். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப 48,300க்கு மேலே ஓப்பன் ஆனால் சி ஹோல்டு பண்ணுங்க. சப்போஸ் இந்த 48,200 230 ஹோல்டு பண்ணுங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுங்க. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் எடுங்க. ஸோ மூணாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா அந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கே சீக்கிரமாக போயிடுதுங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எதனால் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் எடுக்க சொல்லணும்னா பையர்ஸ் கொஞ்சம் உள்ளார வந்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் எல்லாம் பார்க்குறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கண்டிஷன்ஸ், டியூஸ்டேக்கான கண்டிஷன். ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து நேற்று ஃபெடரல் பேங்க்ல கொடுத்துருந்தேன். ஸோ ஃபெடரல் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக கட் பண்ணால் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன், மூவ்மெண்ட் இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைட்வேஸ் தான், கொஞ்சம் ஹையாக கட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி சொல்லியிருந்தேன் ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டச் ஆகலை ஃப்ரைடே. ஸோ டியூஸ்டே வந்து எந்த மாதிரி பேங்க்ஸை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், அதாவது போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இண்டஸ் ஐஎன்டி பேங்க் தான். 1385.35ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது. ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா 1400 1420 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல. ஸோ ரெண்டாவதா கொட்டாக் மஹேந்திரா பேங்க். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையும் இந்த கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு இன்னைக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11.4க்கு ஒரு ஸ்பைக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல அட்டன் பண்ணுறப்போ பார்த்து தான் பண்ணணும். 1710லேருந்து 1620 80 பாயிண்ட் இறங்கிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1697 1619 கொட்டாக்ல. ஸோ மூணாவது ஐசிஐசி பேங்க். அப்போ ஐசிஐசி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1075லேருந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐசிஐசி பேங்க் ஹையை கட் பண்ணால் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது 1140 கட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா 1160 80 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஐசிஐசி பேங்க்ல. ஸோ 3 பேங்க் தான். இண்டஸ் ஐஎன்டி பேங்கோட சப்போர்ட் வந்து 1385, கொட்டாக் பேங்க் வந்து 1697.40ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 1620ங்கிறது சப்போர்ட். மூணாவது வந்து ஐசிஐசி பேங்க் வந்து ஹையை கட் பண்ணால் நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வருது. ஸோ கண்டிப்பாக டியூஸ்டே வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துருவாங்க. என்னோட கணிப்படி பார்த்தீங்கன்னா 48,600 ஆச்சு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு டியூஸ்டே மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டி 50 பை தாங்க, எல்லாமே பை தான். ஃபின் நிஃப்டி இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாதனால அந்த ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு தெரியுது, புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இல்லை, ஒரு இடத்துலயே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் ஆக்சிலேஷன்ல இருக்கறனால அந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்டில் தான், பையிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஓவராலாக பை ட்ரெண்டு தான். ஆனால் இப்போ சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை ஏறி தான் மேலே வந்துட்டு இருக்குது மார்க்கெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.